பெருமாள் கோயிலுக்கு நேர் எதிரே இருக்கிற பூதத்தாழ்வார் அவதார ஸ்தலத்துக்கு வந்துட்டோம். இங்கே ஒரு அழகாக நந்தவனம் அமைச்சிருக்காரு. இந்த நந்தவனம் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க அதெல்லாம் பற்றி கேட்க போகிறோம். அந்த பூதத்தாழ்வார் ஸ்தலத்தை பற்றியும் கேட்க போகிறோம். ஐயா, இங்கே நந்தவனத்தில் பல விதமான பூக்களை நான் பார்க்குறேன். இதெல்லாம் எப்படி அமைஞ்சுது உங்களுக்கு? இந்த மாதிரி செய்யணுன்றது உங்களுக்கு எப்படி அந்த உத்வேகம் வந்தது உங்களுக்கு? இது இந்த ஆழ்வார் நந்தவனத்து மேலே குழந்தையிலேருந்தே ஈடுபாடு. நாங்கள் ஓடி ஆடி எல்லாம் பண்ண இடம் இது. நண்பர்கள்லாம் சேர்ந்து அப்போயே சில விஷயங்கள்லாம் நாங்கள் சீர்திருத்தம் பண்ணணும், சீர் பண்ணணும்லாம் பிளான் போட்டு எல்லாம் பண்ணுவோம். ஒரே வேலிக்கத்தா மரமாக இருக்கும், செடியாக இருக்கும். அப்புறம் இந்த மண்டபம் இருக்குது. இந்த மண்டபம் இருந்தது. அப்புறமா சிதிலமாச்சு. இப்போ 2019 ராமானுஜர் 1000 ஆண்டு விழாம்போது மறுபடியும் இந்து சமய அறநிலையத்துறையால் இருந்து கூட இருந்து கட்டி எல்லாம் பண்ணோம். இப்போ பண்ணிவிட்டு பெருமாளுக்கு உற்சவங்கள் நடக்கிறது. என்னென்னா சில தடைபாடுகளை ஏன் நடக்கக்கூடாதா, ஏதாவது நடந்தால் தான் அது நடக்கும். ஏதோ அனாமத்தாக ஒரு மண்டபம் இருக்குது, இது இடமே அனாமத்தாக இருக்குது, இது நம்ம ஏதாவது வேறு எதுக்காவது யூஸ் பண்ண முடியுமான்னு, ஆக்கிரமிப்பு பண்ண முடியுமான்னா என்ன சில பேருக்கு உண்டுது. அதெல்லாம் அவாய்ட் பண்ணணுன்றதுக்காக நடந்தது. தெய்வாதீனமாக பெருமாளே என்ன நினச்சாரோ தெரியாது. 5 வருஷம் நடக்கிறதுக்கு முன்னாடி அரசாங்கமே ஒரு முயற்சி எடுத்து இது ஆரம்பிக்கலாம் சுவாமி அப்படின்னாங்க. சரி, நம்ம கொஞ்சம் உறுதுணையாக இருந்து பண்ணுவோன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து தான் செய்கிறோம். செஞ்சதில் இது இப்போ நடபாதைகள்லாம் அமைச்சு அந்த மண்டபங்கள்லாம் கட்டி இது கொஞ்சம் குடும்ப சார்பாக சில விஷயங்கள்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் நித்தியம் பெருமாளுக்கு ஒரு 4 மாலை போகணும், புஷ்பங்கள் போகணுன்ற இன்டென்ஷன் தான். அது அமைப்புக்கும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னு தோணுதுப்போ, சரி ஆழ்வார்கள் பாசுறப்படி ஒரு தீமேட்டிக் நந்தவனமாக வைப்போம், ஆழ்வார்கள் பாசுறப்படியே போவோம்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா எடுத்து ஆழ்வார்கள் என்னென்ன புஷ்பங்கள் பாடியிருக்காங்க. ஸோ பொதுவாகவே நம்ம என்ன பண்ணுறோம், மல்லி மாலை சாத்துறோம், சாமந்தி சாத்துறோம், இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி கடையில் தான் வாங்கி சாத்துறோம். ஸோ இங்கே ஏற்கனவே அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு குழந்தையாக இருக்கும்போது இந்த நந்தியாவட்டை பூ, இந்த அரளி புஷ்பம் அதுதான் பெருமாளுக்கு நித்தியம் ஒரு 4-5 முழம் போகும். அதை கட்டி அந்த சின்ன வயசுல திருவாரூர் நடக்கும்போதெல்லாம் இருக்குது. சில சமயம் உற்சவங்கள் புறப்பாடு நடக்கும்போது அந்த நந்தியாவட்ட மாலை சாத்தி கூட நடந்திருக்கு. இன்றைக்கி பெருமாள் ஓஹோன்னு இருக்கார். எல்லோரும் பக்தர்கள்லாம் வராங்க, பண்ணுறாங்க, விதவிதமாக அலங்காரங்கள் என்ன புஷ்பங்கள் சாத்தி எல்லாம் விதமாக போகிறது. அந்த காலத்தெல்லாம் இந்த ஊரை விட்டு தான் போகணும். 40-50 கிலோமீட்டர் காஞ்சிபுரத்தில் தான் புஷ்பம் வந்திருக்கு. பஸ்ஸில் வரணும், வெயிட் பண்ணணும், உற்சவங்கள் டிலே ஆகும். இப்போலாம் எல்லாமே நடந்துட்டுருக்கு. இந்த திருக்கோயிலை பற்றிய முழு விவரங்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய கோ டெம்பிள் யூடியூப் சேனலில் பாருங்கள்.